காரைக்குடியிலேருந்து ஒரு 3 வயது செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி கேட்டிருந்தீங்க. செல்ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பார்க்குற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரெடி ஆகிடுச்சு சார். ஒரு பக்கம் கேமராலாம் மாட்டி ஃபுல்லாக சீல்டு பண்ணிடுங்க. கண்ணாடியெல்லாம் சீல்டு பண்ணியாச்சு, ஃபுல்லாக சீல்டு பண்ணியாச்சு. உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது இந்த முனையில் இருக்கிற இந்த 2 வயரில் தான் சார். இந்த 2 பின்னு தான், இந்த 2 பின்னு தான். இந்த கருப்பு சிவப்பு வயருங்கிறது வந்து பவர் சப்ளை சார். இதில் வந்து 12 வோல்ட்டு. நீங்கள் அடாப்டர்னா இந்த அடாப்டர் கரண்ட்டை கொடுத்துக்கலாம். கரண்ட் இல்லாத இடங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வயர் தருது. இதை மாட்டி நீங்கள் பேட்டரியிலையும் கொடுத்துக்கலாம். கார் பேட்டரியோ பைக் பேட்டரிலையோ எந்த பேட்டரினாலும் கொடுத்துக்கலாம். பேட்டரியில் கொடுக்கும்போது சிவப்பு கருப்பு கரெக்டாக அந்த கிளாரிட்டி பார்த்து கொடுக்கணும். சிவப்பு நேரம் சிவப்பு அந்த பின்னையும் பேட்டரியில் கொடுக்கும்போது மட்டும் என்னை கேட்டுக்கோங்க. இப்போ நான் அடாப்டரில் கொடுக்கறதுக்கு இந்த இருக்கிற இந்த பின்னை வந்து இந்த கருப்பு சிவப்பு வயரில் மாட்டிட்டு நம்ம சுவிட்சை போட்ட உடனே வந்து வெளிச்சம் இது லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளிச்சம் இதை விட வேணும். இதை வெளிச்சம் நார்மல் கரெக்டாக இருக்கும் சார். இதோட வெளிச்சம்னா இந்த வயர், இந்த மஞ்சள் வயரை இதோட முறுக்கிட்டீங்கன்னா இதோட வெளிச்சம் கூடிக்கணும். அவ்வளோ வெளிச்சம் தேவைப்படாது உங்களுக்கு. அதனால் இது வேணும்னா இந்த மஞ்சள் வயரை மட்டும் இதோட சேர்த்து இதோட முறிக்கணும் சார். இல்லாட்டி இந்த வெளிச்சமே நான் கரெக்டாக படம் கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு இந்த ஒரு பின்னு சார். இந்த பின்னு வந்து வீடியோ பின்னு. இது டிவினா டைரெக்டாக டிவியில் கொடுத்துக்கலாம். செல்ஃபோனுன்னா செல்ஃபோனில் நீங்கள் பார்க்குற மாதிரின்னா உங்கள் செல்ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ளே ஸ்டோரில் போய் இந்த யூஎஸ்பி கேமராங்கிற ஆப் இருக்குது சார். யூஎஸ்பி கேமரான்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு இந்த ஆப் வரும். இந்த படம் போட்ட ஆப் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த இதை சொருகும் போதும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதான் ஈஸி கேப்ஷன் சார். இது இருந்தால் தான் வந்து செல்ஃபோன்லையும் பார்க்க முடியும், லேப்டாப்லையும் பார்க்க முடியும். இதில் வந்து அந்த பின்ன இதை கரெக்டாக இதை மாட்டிக்கோங்க. இதில் வந்து சாதா டைப்பு மாட்டிக்கலாம், சி டைப்பு மாட்டிக்கலாம். சாதா டைப் மாட்டி என்னோட ஃபோன் சாதா டைப்பு மாட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடிஜி ஆன் பண்ணால் தான் இந்த லைட் எரியும் சார். இந்த செட்டிங்கில் போய் வெறுமனே இந்த ஃபோனில் செட்டிங்கில் போய் ஓடிஜின்னு இருக்குது. இந்த ஓடிஜியை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோடனே இங்கே லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஓடிசி கனெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பின்னை மட்டும், இந்த மஞ்சள் கலர் பின்னை மட்டும் இதில் நீங்கள் சொல்லுனாலே படம் வந்துடும். படமும் தெளிவாக இருக்குது. வெளிச்சம் தான், இதை விட வெளிச்சம் தான். இந்த வெளிச்சம் வச்சு பார்க்குறேன். இருட்டுக்குள்ளே எவ்வளோ படம் தெளிவாக இருக்கும் சார். தெளிவாக தெரியும். தண்ணிக்குள்ளே எவ்வளோ தெளிவாக தெரியும். நீங்கள் வெளிச்சம் வேணும்னா இந்த வயரை வந்து சேர்த்து முடிஞ்சிக்கோங்க. இதோட வந்து சேர்த்து குறுக்கி விட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த நார்மல் தனித்தனியாக இருக்கலாம். வெளிச்சம் வேணால் மட்டும் வச்சுக்கோங்க. அதேமாதிரி லேப்டாப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இதுக்குள்ளே ஒரு சிடி இருக்குது சார். அந்த யூஎஸ்பி கேமராங்கிற ஆப்போட சிடியில் இருக்குது. இதை வந்து நீங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும். லேப்டாப் ஏற்றினா தான் லேப்டாப்பில் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வேறு